நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள பார்க்குறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஏன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மாரி பேசுறேன். ஓகே, என்ன மாரியே நான் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனல்ல, அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் வித் ஷானஸ் சேனல்ல ஒரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா வேற வேலையில பிஸியா இருந்தேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோல நான் சொல்லப் போறது, விஜிபில நீங்க எந்தெந்த ரைட்லாம் போலாம், எந்தெந்த ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் பேசப் போறதில்ல. அத பத்தி ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏற்கனவே YouTubeல இருக்கு. ஆனா இந்த வீடியோல நான் பேசப் போறது, நீங்க விஜிபிக்கு போறதுக்கு முன்னாடியோ, எந்த அம்யூஸ்மென்ட் பார்க் போறதுக்கு முன்னாடியோ, பர்ட்டிகுலரா செய்ய வேண்டிய ஒரு சில சேஃப்டியான விஷயங்கள், சேஃப்டி பிரிகாஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா விஜிபில என்னென்ன இருக்கு, என்னென்ன மாரியான சேஃப்டியோட நீங்க உள்ள போறது நல்லது அப்படின்றத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லப் போறேன் நண்பர்களே. இப்போ இதுல முதலாவதா நான் சொல்லப் போறது, செம்ம வெயிலு, ரொம்ப வெயிலு, மட்டமான வெயிலு இப்ப அடிச்சிட்டு இருக்கு. இப்போ தான் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதனால இப்போ போலனா எப்போ போறது அப்படின்னு சொல்லி வெயில்ல கிளம்பி போறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா போம்போது இந்த ஜீன்ஸ் பேண்ட், டைட்டான ஷர்ட் இதெல்லாம் போட்டுன்னு போகாதீங்க. ஏன்னா உள்ள போனா வெயில் ரொம்ப கொளுத்தும். ஒதுங்கிறதுக்கு நிழலே கிடையாது. அதனால ஒரு ஷார்ட்ஸ், நல்ல காட்டன் டீ-ஷர்ட் இந்த மாதிரி போட்டுன்னு போங்க. லேடீஸும் கிட்டத்தட்ட ஒரு காட்டன் வேர் போட்டுன்னு போனா ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். இரண்டாவதா சொல்லப் போறது, தயவு செய்து 2, 3 வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க நண்பர்களே. ஏன்னா உள்ள போய் வாட்டர் பாட்டில் எங்க விக்குதுன்னு நீங்க தேடுறதுக்குள்ள பாதி நாள் ஓடி போயிடும். ஏன்னா கடைங்கள்லாம் ரொம்ப பக்கத்து பக்கத்துல கிடையாது. ரொம்ப தூரமா தள்ளி தள்ளி தான் இருக்குது. அதனால வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப சேஃப். இது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு நான் அப்படியே வளைச்சி வளைச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஐஸ்கிரீம் விற்குது. அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா இல்லை. டீ சுமாரான டீ தான். ஆனால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு நிறைய இருக்குது. அதனால் சேஃப்டிக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை நீங்கள் வாங்கி குடிச்சிக்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறது நண்பர்களே. இப்போ நான்காவதாக சொல்ல போகிற சேஃப்டி வெயில் ரொம்ப அதிகம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உள்ளே ஒதுங்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இடம் இல்லை. ஓப்பன் காலி கிரவுண்டு தான், உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த அம்ப்ரெல்லா இருக்குல்ல, கொடை, இது எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய குழந்தைங்களை கூட்டின்னு போகலாம். அவங்க வெயில் தாங்க மாட்டாங்க. அதனால் இந்த கொடை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுங்களா? மதியானமாக நல்லா ஆடி ஓஞ்சி அலைஞ்சி ரைடெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசிக்கும். சாப்பிட்லான்னு போய் நின்னீங்கன்னா 45 நிமிஷம் க்யூவில் நிற்கணும். அப்படியே க்யூவில் நின்னாலும் சாதாரணமான சாப்பாடு, பிரிஞ்சி, சப்பாத்தி இந்த மாதிரி தாங்க கிடைக்குது. ரொம்ப ரொம்ப சும்மா இருங்க. நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நானே 45 நிமிஷத்துக்கு மேலே நின்று டோக்கன் வாங்கி தான் சாப்பாடே வாங்கினேன். அந்த நிலமை. முடிஞ்சால் சாமர்த்தியம் இருந்தால் வெளிலேருந்து வாங்கிட்டு பேக் உள்ள வச்சுன்னு ஓடுறங்க. அதான் நல்லது. இப்போது ஆறாவதாக சொல்ல போகிறது வாட்டர் ரைடு. வாட்டர் ரைடு தாங்க ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு விஜிபியில். மற்றபடி எந்த ரைடுமே சிலது ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் அவங்க கண்டுக்கினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு ஒரு நிமிஷங்க, இந்த வாட்டர் ரைடு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டியை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, நீங்கள் வாட்டர் ரைடில் இறங்கும்போது இந்த ஜீன்ஸு பேண்ட்டு, ஷர்ட்லாம் போட்டுன்னு பந்தாவாக இறங்கினா வேலைக்கு ஆகாது. அதுக்கேற்ற ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறது தான் நல்லது. ஏன்னா அங்கே அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ மொபைல் எடுத்துகிட்டு போய் எப்படி பாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மொபைலை நீங்கள் எங்கேயும் வச்சுட்டு போக முடியாது, யார்கிட்டையும் போக முடியாது. எல்லாம் தண்ணியில் மூழ்கி கிடப்பாங்க. ஐ மீன் ஸ்விம்மிங் பூல் தண்ணியில் மூழ்கி கிடப்பாங்கன்னு சொல்கிறேன். இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கேயே ஒரு பவுச் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பவுச்சுக்குள்ளே உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்டயே ஒரு பவுச் வீட்டில் இருக்குன்னா பேசாமல் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய் எதுக்கும் தேவையில்ல செலவு பண்ணாதீங்க. ஆனால் வாட்டர் ரைடு பெஸ்ட்டு நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு உள்ளே ஏதாவது கிடைக்குமா, ரொம்ப பசிக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அங்கே பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியல. நானும் பெருசாக உள்ளே நல்லா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்னு உள்ளே நம்பி போனால் ஒன்றுமே கிடையாது. பாதி கடை பூட்டி தான் இருந்தது. அதனால் வெளில இருந்து பிஸ்கட்டு, கேக்கு, லொட்டு லொசுக்கு என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி போயிடுங்க. இதுதான் நான் சொல்ல வந்த சேஃப்டி. வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு நண்பர்களே. விசிட் பண்ணிவிட்டு என்கிட்ட